வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூமெண்ட் எப்படி இருந்திருக்கு, ஸோ க்ளோசிங் எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அண்ட் ஜீரோவுக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கே நம்ம கொடுத்துருந்தா 24,247 அப்படின்ற ஒரு லெவல். ஸோ அந்த லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு டவுனில் போகுன்றத இம்ப்ளைடு வாலிடிலிட்டி மூலிமா எப்படி நமக்கு மார்க்கெட் காமிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நம்ம 24,300 புட், 24,500 கால், அப்புறம் 24,400 ஸ்ட்ராடலோட ரேஞ்சை தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அந்த 400 ஸ்ட்ராடலோட ரேஞ்சோட ஒரு எட்ஜு, அதாவது கீழ் சைடு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 24,247. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ரியாக்ட் பண்ணி, ஸோ சடனாக இது காலையிலேருந்து நடந்த மூமெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் சடனாக அங்கேருந்து 24,257 கீழே 24,116 வரைக்கும் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு 130 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ இது இம்ப்ளைடு வாலிடிலிட்டி அதுக்கு முன்னக்கூட்டியே 11:30 மணிக்கே நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 11:30 மணி அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு இம்ப்ளைடு வாலிடிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருந்துச்சு, ஓகேங்களா. கால் சைடு இம்ப்ளைடு வாலிடிலிட்டி வந்து 19 இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர்ஸில் ஸ்பாட் எல்லாமே ஓப்பன் கீழே ப்ரீஸ் க்ளோஸ் கீழே தான் இருந்துச்சு. பட் ஃபியூச்சர்ஸில் வந்து 11:30 மணிக்கு நம்ம காமிச்ச அந்த 11:30 மணிக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இம்ப்ளைட் வாலிடிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு ஓப்பனுக்கு மேலே இருந்துச்சு, ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு அதுக்கு மேலே அஸ்டெயின் ஆக முடியாதனால அங்கேருந்து கீழே விழுந்தது. கால் சைடு இம்ப்ளைட் வாலிடிலிட்டி அதிகமாக இருந்தாலும் அதனோட மூமெண்ட் சீக்கிரமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. கால் சைடை விட புட் சைடு இம்ப்ளைட் வாலிடிலிட்டி கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட்டை சடனாக கீழே இழுத்து கொண்டு வந்துருச்சு. இப்போ ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் நிற்க முடியாதுன்னா அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ 24,200 பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருந்தோம் 24,247 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் சடனாக கீழே விழுந்து. அதுக்கு முன்னாடி நாள் நம்ம 24,112 ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ நிற்க அந்த லெவல்கிட்ட போய் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில். ஸோ அதன் மூலிமா நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா 24,300 கால், 24,300 புட், 24,200 புட், 24,400 கால். அப்போ அந்த 24,200 டு 24,400 ஸ்ட்ராங்கிள், 24,300 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராடல் எடுத்தோம் அப்படின்னா 24,086 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வரும். கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 24,486 வரைக்கும் ரேஞ்ச் போகும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய தான் இருக்குது நாளைக்கு. ஸோ சப்போஸ் இந்த எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாள் க்ளோஸ் ஆகிற டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுநாள் வந்து சப்போஸ் அந்த ஸ்ட்ராடலுக்கு நியரஸ்ட் ஓப்பன் ஆனால் கரெக்டாக அந்த 24,300 ஸ்ட்ராடலுக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 0 வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 24,200 புட் அண்ட் 400 கால் கொடுத்துருக்காங்கன்னா 24,400 கால் இந்த மேல் கோடுன்னு வச்சுக்கலாம், 24,200 புட் இந்த கீழ் கோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,300. ஸோ இந்த டேபிள் வந்து சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஆகுதுன்னா இந்த 24,300ன்ற இடத்துல முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் 0 வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நீங்கள் அந்த டேபிளில் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்ட்ரைக்ஸோட மிட் பாயிண்ட் எதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டை தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு மிட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்கிற இடத்த விட கீழே வருது அப்படின்னா அங்கேருந்து கீழே வரும்போது புட் ஆப்ஷன் உங்களுக்கு 0 ஆகிறதுக்கும், டேபிளோட மிட் பாயிண்ட் வந்து மேலே இருக்குது அப்படின்னா கீழேருந்து அங்கே கொண்டு போய் முடிக்கிறதுக்கு கால் ஆப்ஷன் வந்து 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். இதிலே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கும் வச்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி டேபிளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 49,830 நியரஸ்ட் முடிஞ்சாலுமே இன்னுமே அவங்க வந்து 50,000 புட், 50,500 கால், இடையில 50,300 கால் அண்ட் புட் வந்து ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு சின்ன கேப் அப் அப்படின்னு கொடுத்தாலுமே கூட
இந்த 50 100க்கு மேலே, இந்த 50 300க்கு கீழே ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50,150. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்படியே மேலே போனாலும் அங்கே 50,500ன்ற ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ 50,000 புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 309 ரூபா. ஸோ 50,000 மைனஸ் 309, ஸோ 49,691 அப்படின்ற லெவலில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 50,500 கால் 48 ரூபா 46 ரூபா அப்படின்னா 50,546 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இடையில 50,000 கால் அல்லது 50,000 புட்டு வந்து இந்த இடத்துல 0 to 0 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால். நன்றி, வணக்கம்.